ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு எந்த மாதிரி காயின் பண்ணுறாங்கன்னா, விஜய் என்டிஏவில் சேரப்போகிறார் அப்படின்னு ஒரு இதை கிளப்புறாங்க. என்டிஏல யார் யாரெல்லாம் இருக்கா? சமாஜ்வாதி, லோக் ஜனசக்தி, அப்புறம் பகுஜன் சமாஜ், இவங்களாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏனுடைய தலைமையே அதிமுக தான். அதிமுகவுடன் கூட்டணிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா அவங்களுக்கே வெக்கம், அது விஜய்க்கும் வெக்கம்தான். விஜய் யாருமே சரியில்லை, நான் ஒரு மாற்றம் வர்றேன்னு சொன்னவர், அவரும் வெட்கம் கெட்ட அரசியல்வாதி தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு. கண்டிப்பாக வரதான் போகுது. அப்படி ஒரு நடந்தால் இவங்க ஏதோ மக்களுக்கு எதுவும் தெரியாது அல்லது மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்டிஏவோட பேசுகிறாரு அப்படின்னு ஒரு இதை கிளப்புறாங்க. முயற்சியும் நடக்கிறதா தான் நானும் கேள்விப்பட்டேன். அதில் பல சங்கடங்கள், பல தடைகள் இருக்குது அதில். ஏன்னா அவர் மகளிர் தின விழாவில் பேசுகிற போது, அதுக்காக நடந்த அந்த கூட்டத்தில் மகளிருக்கான சில திட்டங்களை அறிவிச்சார் இல்லையா? கிட்டத்தட்ட அவரே ஆட்சியில் இருந்து அல்லது ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன் ஒரு தன்னம்பிக்கையோட, நான் ஆட்சிக்கு வருவேன், நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிற போது, இவர் ஒரு 50 சீட்டு 60 சீட்டை வாங்கிட்டு துணை முதலமைச்சர் வாங்கிக்கிட்டாலோ, இல்லை ஏதோ ஒரு ஒப்பந்தம் கணிஞ்சு ஆளுக்கு 2.5 வருஷம்னு பிரிச்சுக்கிட்டாலோ, இவ்வளவு சுதந்திரமாக தான் நினைத்ததை, தங்கள் கட்சி நினைத்ததை செய்ய முடியாது. அப்போ இந்த 2.5 வருஷம்னா யாருக்கு முதல்ல 2.5 வருஷம் அப்படின்னு ஒரு தகராறு வரும். கர்நாடகாவில் குமாரசாமிக்கும் எடியூரப்பாவுக்கும் தகராறு இருந்துச்சு இல்லையா? 2.5 வருஷம் இருந்துட்டு கடைசி 2 வருஷம் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அது மாதிரி இது அரசியல். கிட்டத்தட்ட கர்நாடகா பாணி அரசியல் இங்கே கூவத்தூர்லேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. தமிழ்நாட்டுக்கும் அந்த வியாதி தொத்திக்கிச்சு. ஸோ இந்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், கழுத்தறுப்பு வேலைகள் இங்கேயும் நடக்கணும் பயந்து விஜய் அதுக்கு தயங்குறதாகவும் ஒரு தகவல். இதெல்லாம் வதந்தி தான். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லாமல் வதந்தி வராது. அது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த வதந்தியே கேட்குறதுக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதிமுகவோட உறவு வைத்தால் அது எதற்கு சமம்னு ஒரு தகாத வார்த்தையை சொல்லி, அந்த சொன்ன சுவடு மறியறதுக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் அதே அதிமுக போய் கூட்டணி வச்ச போது மக்கள் இப்படி லெஃப்டில் தள்ளிட்டு போயிட்டாங்க. அரசியல்வாதிகள் அப்படிதான் அப்படின்னா, அப்போது அந்த அரசியல்வாதிகள் அப்படிதான்னா அவங்க சரியில்லைன்னு சொல்ல அரசியலுக்கு வர்ற விஜய் ஒருத்தரை ஊழல்வாதின்னு, ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்களை மக்கள் விரோத சக்தின்னு சொல்லிட்டு, அதில் இன்னொருத்தர கொள்கை எதிரின்னு சொல்லி, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லி முத்திரை குத்தி அதன்படி அரசியலை பண்ணிட்டு இருக்கிற விஜய், அந்த ஊழல் சக்தியோடு அந்த கொள்கை எதிரியோடு ஒரு உறவு வச்சுக்கிறான்னு என்ன வியாக்கியானம் வேணாலும் சொல்லட்டும். அப்படி ஒன்று நடந்தால் அது தற்கொலைக்கு சமம். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் தற்கொலை தான். அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் சொல்லுவேன். விஜயனுடைய அரசியல் அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவேன். அவர் துணை முதலமைச்சராகவே ஆனாலும் அவருடைய உயரம் அவ்வளோதான். கட்சி வளராது, வளர விட மாட்டாங்க. மக்கள் முட்டாள் அல்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு. சரிதானா? இப்படி ஒரு ஆபத்தும் இருக்கிறது விஜய்க்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனங்களை கூர்மைப்படுத்தினார். எடுத்த முடிவை தெளிவாக எடுத்திருக்கிறார். அதிகம் பேசலை தவிர பேசுகிற வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டார். இவன் அடையாளப்படுத்திட்டார். இவங்க அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி, ஒரு ஊழல் சக்தி, நான் தனிச்சு தான் வருவேன். நட்பு சக்திகள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி. நட்பு சக்திகள்னு சொன்னதில் நான் அரசியலை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். விஜய்க்கு நட்பு சக்திகள் அதிமுகவும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது, திமுகவும் கிடையாது. இது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதில் அவர் ஒரு வியாக்கியானம் வச்சுக்கிட்டு டெஃபினேஷனை மாற்றிக்கிட்டு இல்லை நட்பு சக்தியில் இவங்களையும் சேர்த்துக்கலான்னு சொன்னார்னா, நான் திரும்ப சொல்கிறேன், மக்கள் முட்டாள் அல்ல. இப்போ விஜய் மட்டும் இல்லை, புதுசாக வர்ற எந்த கட்சியுமே மொதல் எலெக்ஷனை தனிச்சு ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லையோ, தொடர்ந்து யாருக்கும் இல்லை நீங்கள் இந்த வதந்தியை வச்சுக்கிட்டு விஜய்க்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு இப்போவே நம்ம முத்திர குத்த வேண்டாம். ஒரு வதந்தின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு முயற்சி நடக்குது, இருக்கட்டும் சார். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? காதுக்கு வருதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஆமாம் விஜய் அப்படி தனிச்சு நிற்க மாட்டாரு, கூட்டணி தான் போறாரு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி எடுத்துக்கிட்டு உறுதிப்பட போய் விமர்சனத்தை வைக்கக்கூடாது. நம்ம பார்வையை சொல்லலாம். 2 பேரும் சரியில்லை, யாருமே சரியில்லைன்னு ஒருத்தர் வராருன்னா அவர் முதல்ல தான் யாருன்னு காட்டணும் அப்படின்றது தான் தாத்பரியம். அப்படி இல்லைன்னு ஆன பிறகு அவர் விமர்சிக்கிறது தான் சரியா வரும். அதுல இருக்கிற ஆபத்தை, ஒரு அருவருப்பை, ஒரு மக்கள் படப்போற எரிச்சலை தான் நான் ஒரு எச்சரிக்கையா சொல்லி காட்டினேனே தவிர, விஜய் இந்த முடிதான் எடுக்க போறாரு, அவரை போட்டு சாத்துங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலை. எந்த முடிவை எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு, தாவேக்காவுக்கு இருக்கு. அது எடுத்தால் என்ன, இந்த நிலைமைக்கு அப்புறம் எடுத்தால் என்ன ஆகுங்கிறத நம்ம இப்போ இதுவே ஒரு 6 மாசம் முன்னாடி மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நான் முதல்வராவதோ, நான் ஆட்சியில் பங்கு கொடுப்பதோ அப்படிங்கிற என்னுடைய கனவுகளை எல்லாம் நான் தள்ளி வைக்கிறேன்.
திமுக வீழ்த்தணும், அதுக்காக நான் அணி சேர தயார்னா 6 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு ஸ்டாண்டா போயிருந்திருக்கும். நீங்க இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை, ஒருத்தருக்கு ஒரு பேரை வச்சு சீல் வச்சு முத்திரை குத்தி நீங்க பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட ஆரம்பிச்ச பிறகு நான் அதுல ஒருத்தரோட போய் சேர்றேன்னு சொன்னா அது நேர்மையற்ற அரசியல். நேர்மை தர்மத்துக்கெல்லாம் அரசியல் இடம் கிடையாது. அது தேர்தல் அரசியல் சுத்தமா இடம் கிடையாது. விஜய் கிட்ட நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் சொல்லலை, இதை சொல்லி கொடுத்ததே விஜய் தான். என்கிட்ட அந்த நேர்மையை, அந்த தர்மத்தை, அந்த வெளிப்படைத்தன்மையை எதிர்பாருங்கள்னு சொன்னது விஜய் தான். அதனால அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன், நான் விமர்சிப்பேன். மற்றபடி எந்த இயக்கமும் எவரோடும் கூட்டணி சேர்றது அவங்களுடைய உரிமை, விருப்பம். அதை எடை போடுறது மக்களுடைய உரிமை. மக்கள்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. இப்போ கரூர் விஷய டைம்ல கூட எல்லாரும் விஜய் விமர்சிச்ச போது அதிமுக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து விஜய் ஊழல் சக்தின்னு ஏடிஎம்கேவை பிராண்ட் பண்ணும்போது ஏடிஎம்கே வந்து இறங்கி அடிச்சிட்டாங்க, பிலோ த பெல்ட்லாம் அடிச்சாங்க. இப்போ மறுபடி செல்லூர் ராஜ் வந்து அவங்க அந்த தனிப்பட்ட குடும்ப விவகாரம் குறித்து பேசும்போது டிஎம்கே பண்ற சதி அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாரு. ஸோ ஏடிஎம்கே அப்படி மெல்லமா சாஃப்ட் கார்னர் ட்ரை பண்றாங்களா? இல்லை, இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் கவனிக்கணும். ஓகே. ஒரு கூட்டணிக்கு வந்தா ஒருத்தரை பத்தி என்ன பேசுறாங்க, கூட்டணிக்கு வரலைன்னா என்ன பேசுறாங்க, ஒருவேளை கூட்டணிக்கு வந்துட்டா விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல கூட விமர்சிக்காம தவிர்க்கிறது. நிஜமாவே சங்கீதா விஜய் விவகாரம் தனிப்பட்ட விவகாரம் தான், அதை யாருமே மறுக்கலையே. ஆனா அந்த விஜயை பொது வழியில வந்து அது ஒரு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கிழிக்கணுங்கிறதும் அது பொது வழிக்கு வந்தாச்சு. விஜய் தான் கொண்டு வந்தார். என் விஷயம், அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னா சொல்ற உரிமை, பக்காவான வார்த்தை, ரொம்ப சரியான வார்த்தை. தன் முன்னால் இருந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மகளிர் பெண்கள் மனசுலையும் அந்த சங்கடம் இருக்கும். அப்படி சங்கடப்படுகிற தன் கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் சொல்ற ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தை, என் குடும்ப விவகாரம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படுற அளவுக்கு அதெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொன்னதுதான் திமிர்த்தனம்னு நான் திருப்பி சொல்றேன். அது ஆணவம். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், இந்த கலாச்சாரத்தை மதிக்கிற பெண்கள் விஜயினுடைய இந்த திமிர்த்தனத்தை ஆதரிக்க மாட்டார்கள், ஆதரிக்க கூடாது. அதுக்கு மேல கடுமையான வார்த்தையை பயன்படுத்த நான் விரும்பல. அதான் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே வந்து அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி அம்மா அந்த மாதிரியான உறவுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. விஜயுமே வந்து அண்ணனாவோ இல்ல மகனாவோ, நீங்க அன்னைக்கு அறுவடை திட்டத்திலே தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, அண்ணன் இது அதுன்னு சொல்றீங்களே, அப்படிலாம் சொன்னதுக்கும் நீங்க கடைசியா ஒரு ஏதோ விருந்து வச்சுட்டு அதுல இலையில கொண்டாந்து எதையோ வச்ச மாதிரி அந்த வார்த்தையை சொல்றீங்களே. திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் கூட விஜயினுடைய ரசிகைகள். நான் ரொம்ப சொல்றதுக்கு மனசு வலிக்குது. ஒரு என்ன சொல்ற, ஒரு புத்தியை முழுமையாக செலுத்தாமல் தான் அவர் ஆதரிக்கிறாங்க. ஒரு மேட் கிரவுட் மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுல என்னுடைய உறவுகள் இருக்கலாம், உங்களுடைய அக்கா தங்கச்சி இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்களும் தமிழ்நாட்டு பிரஜைகள் தான், நம்மளுடைய சகோதரிகள் தான், உறவுகள் தான். எதை பத்தி யோசிக்காம விஜய் என்ன செஞ்சாலும் சரி. ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுது சங்கீதா பொண்ணா நாங்க இருக்கோம்னு ஒரு தப்பான அர்த்தத்துல சொல்ற போது கன்னத்துல அரைஞ்சிருக்க வேண்டாமா? விஜய் அரைஞ்சிருக்க வேண்டாமா? சொல்லுங்க சார். அக்கிரமமான வார்த்தை இல்லையா அது? அவங்க பெத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்போ அந்த அளவு அதான் சொல்ற பைத்தியக்கார கூட்டம் நான் சொல்றேன். அதோட வார்த்தைக்கு அர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து வச்சு விளக்கி பாருங்க. ஒரு பேரா எழுத சொல்லுங்க. நீ சொன்னமா நான் இருக்கிறேன்னு சொன்னியே, அதை பத்தி ஒரு அர்த்தத்தை எழுதுமானா வரி எழுத முடியுமா? தமிழ்நாட்டு பெண் அவங்க போனா நான் இருக்கிறேங்குத என்ன சார் சொல்றது? அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு சார். இந்த முட்டாள்தனமான கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த மாதிரி புத்தி உள்ளவங்களா சொல்ற விஜய் ரசிகர்களை மொத்தமா சொல்லல, இந்த புத்தி உள்ள முட்டாள்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு திருமணமான பெண்கள் எவர் ஒருவர் விஜயனுடைய இந்த ஆணவத்தை ரசிக்க மாட்டாங்க, முகம் சுளிக்க தான் செய்வாங்க. இது மாதிரியான கலாச்சாரம் வளர்றது நல்லதில்லை. அது ஒரு தலைவர் லட்சக்கணக்கான பேர் தன் பின்னால் திரண்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த இளைஞர்களுக்கு தவறான பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு தலைவன் சொல்லவே எனக்கு நான் கூசுது. அந்த இடத்துக்கு தகுதியானவர் அல்ல விஜய். தன்னை மாத்திக்கணும். நான் இது பல தடவை சொல்லிட்டேன். வளர்கிற இடத்துல இருக்கிற விஜய்க்கு இவ்வளவு ஆணவம், இவ்வளவு திமிர் கூடாது. நீங்க திரும்பவும் சொல்ற சங்கீதா விஜய் விவகாரம் தனிப்பட்ட விவகாரம். அது ஏன் நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, நமக்கு அதை பத்தி கவலையும் இல்லை, நமக்கு அதில் தலையிடுகிற உரிமையும் இல்லை. இல்லை, இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களோட தனிப்பட்ட விவகாரத்துல தலையிட உரிமை இல்லை. ஆனால் அவர் அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அவர் மனைவி குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் ஒரு முறையான விளக்கம் கொடுக்கல. மாறா அந்த த்ரிஷா கூடவே பொது நிகழ்வுல பங்கேற்கிறாரு. இது வந்து எப்படி அரோகண்டா பிஹேவ் ஆகும்? அவங்க ரசிகர்கள் இல்ல அதுக்கு மேல நான் விமர்சிக்க விரும்பல சார். பொதுவெளியில் அப்படி ஒரு மனைவி விவாகரத்து செய்யாமல் இன்னொரு பெண்ணோடு பொதுவெளியில் சாதாரண ஒருத்த வந்தாலே அது விமர்சனத்துக்குள்ளாகும். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல அது சட்டப்படி சரியல்ல. நாங்க என்ன தப்பா பண்ணணும் அவங்க 1000 கேட்கலாம். ஆனால் ஒரு தலைவனாக தன்னை சொல்லிக் கொள்கிறவர், லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு அவரை பிடிக்காதவங்க கூட சொல்கிற போது அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு வட்டத்தை வச்சிருக்கிறவர், இளைஞர்களை குறிப்பா வச்சிருக்கிறவர், இப்படி நடந்துக்கணுமாங்கிற கேள்வியை அவருடைய ரசிகர்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கு மேல அந்த சப்ஜெக்ட் பேச வேண்டாம். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்த தொடக்கத்துல அவருக்கு ஒரு பெரிய மாசு இருந்துச்சு, நேர்மறையான விஷயங்களுக்கு விஜய் அறியப்பட்டார். ஆனா கரூர் விஷயத்துல இன்னும் தொடர்ந்து எதிர்மறையான விஷயங்களுக்கே விஜய் அறியப்படுறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த செல்வாக்கு வளருதுன்னு புரிய புரிய தெரிய தெரிய அவரோ அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்கிற பிரகஸ்பதிகளோ அவர் எங்கேயோ கொண்டு வைக்கிறாங்க. ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு, நீங்க அங்கேதான் அந்த உயரத்தை விட்டு வந்துடாதீங்க, நீங்க கடவுள், கடவுளுக்கும் மேலானவர் அப்படின்னு எதையோ சொல்லி அவர் மனசை மயக்கி இருக்கிறாங்களோ அல்லது இவரே மயங்கி இருக்கிறாரோ தெரியல. அதனாலதான் திமிரும் ஆணவமும் வருது ஒரு பேச்சுல. நான் தொடர்ந்து சொல்ல இன்னைக்கு சொல்லலை, நான் இதை ஒரு மாசமா கவனிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து அவர் பேசுகிற கூட்டங்கள்ல திமிர்த்தனம் கூடிக்கிட்டே போகுது, ஆணவம் வெளிப்படுது வார்த்தைகள்ல. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படிங்கிறதெல்லாம் திமிர் பேச்சு. காமராஜர், அண்ணா, பெரியார் கூட அப்படிலாம் சொன்னது கிடையாது. கலைஞர், எம்ஜிஆர் கூட நினைச்சு பார்த்தது இல்லை. ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வச்சிருந்த ஜெயலலிதா கூட அந்த வார்த்தையை சொன்னதில்லை. நீங்க நான் அவங்களோட பெரியால எவ்வளவோ பேரை பார்த்த உலகம் சார் இது. விஜய்க்காக நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், வளர்ற இடத்துல இருக்கிற அண்ணாமலைக்கு இதை இப்படிதான் சொன்னேன். இந்த வயசுல இவ்வளவு துடுக்குத்தனம் வேணாம், இவ்வளவு திமிர் வேணாம், அதிகார போதையில ஆடாதீங்கன்னு. இன்னைக்கு எங்க இருக்காரு அண்ணாமலை? கேட்டுதான் சொல்லணும். நீங்க அந்த இடத்துல இருக்கிறார் அண்ணாமலை. எனக்கு சந்தோஷம் இல்லை அது. இன்னும் அண்ணாமலைக்கு வாழ்க்கை இருக்கலாம், அரசியல் வாழ்க்கை. இது ஒரு பாடமா அவர் எடுத்துக்கணும். அந்த இடத்துக்கு திருப்பி விஜயம் ஆயிர வேண்டான்ற நான் இவ்வளவு திமிர்த்தனம் கூடாது. ஓகே, இப்போ ஒரு நெகட்டிவ் வேவ்ல அடையாளப்படுற விஜயை வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு எந்த வகையில பெனிஃபிட்? இல்ல, கண்டிப்பா இந்த சமீபத்திய சர்ச்சைகள், ஒரு வரியில முடிப்போமே, சமீபத்திய சர்ச்சைகள் விஜய்க்கு நல்ல பேரை கொடுக்கல அல்லது இருந்த செல்வாக்குல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற அதெல்லாம் இடம் போடுறதுக்கு ஒன்று கருவி. முதல்ல ஒரு 100 இருந்துச்சு, இப்போ ஒரு 37.5 போக மீது 63.5 தான் சார் இருக்குலாம் நீங்க சொல்ல முடியாது. வேலையெல்லாம் வேணா அதை பேசிட்டு இருக்கலாம். பெண்கள் ரசிக்கலைங்கிற போதே அவருக்கு இருந்த செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அப்படி ஒரு வரியில கடந்து வந்துடணும். மற்றபடி தேர்தல் ரிசல்ட் சொல்ல போகுது. அப்படி வர்ற விஜய் 100 பேர் வச்சிருந்தாரா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 70-80 ஆச்சா? இந்த சமீபத்திய குடும்ப சர்ச்சைகளுக்கு பிறகு ஒரு 50 ஆகுதா? கூட்டணி யாரு கூட சேர மாட்டேன் ஊழல்வாதிகள் சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிகள் கூட்டி வைக்கிறாரு. அந்த 50 25 ஆகுதா? அந்த 25 கிடைச்சா நல்லதுதான் தான் இவங்க நினைப்பாங்க. அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் அது பிரயோஜனப்படுமே தவிர விஜய்க்கு எந்த வகையிலும் அது அரசியல் பலனை தராது தராது தராது. முதல் எலெக்ஷன்லயே சபார்டினேட்டா போயிட்டா கரியரை க்ளோஸ். சபார்டினேட்டா போறது ஒன்றும் கேவலம் கிடையாது சார். நீங்க அப்படி கட்டமைச்சிட்டீங்க உங்களை. நான் ஆட்சிக்கு வருவேன், நான் அதிகாரத்துல பங்கு தருவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு நீங்க துணை முதலமைச்சரோ ஆட்சியில பங்கு தர்றாங்கன்னோ 4-5 மந்திரி தர்றாங்கன்னு சொல்லி போனீங்கன்னா போகட்டும், துணை முதலமைச்சராகவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்க இலக்கு அதுதானா? அப்ப அந்த பதவிக்காக தான் இவ்வளவு வேஷம் போட்டீங்களான்னு கேள்வி வந்தால் அந்த விமர்சனத்தை வைக்கிற உரிமை நமக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கும் இருக்கு. ஓகே, இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து டிடிவி வரும்போது ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது, ஏடிஎம்கே அலைன்ஸ் பவர் ஆயிடுச்சுன்னு. இப்போ அவங்க விஜய் எக்ஸ்பெக்ட் பண்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கா டிஎம்கேக்கு? அப்படி பார்த்தா இன்னைக்கு வலுவான அணி யாருக்கிட்ட இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம். நானும் சொல்றேன், திமுக வலுவான அணின்னு சொல்றான். இந்த வலுவான அணியை கட்டமைச்ச பிறகு ஒரு பத்திரிகை விழாவில் போய் ஒரு கருத்தரங்களை முதலமைச்சர் பேசுறார். எங்கள் அணிக்கு மேலும் சில கட்சிகள் வருங்கிறார். அப்ப பயத்தினாலயா? எதிராளி பலவீனப்படுத்துவது, எதிராளி மேலும் பலம் பெறாமல் தடுப்பது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க சார். யாரு வர்றாங்களோ கொடுக்க இடம் இருக்கு, அண்ணா திமுக சேர்த்துக்கிட்டே தானே போவாங்க. சேர்க்கறதுனாலே ஒரு பயம்னு எடுத்துக்க வேண்டாம். அப்படி திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஏற இடங்கள் கிடைக்க வழி இல்லாதவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சமூக நீதியில ஒரு பங்குன்னு தான் எடுத்துப்பேன். இல்ல, விஜய் வந்து தன்னை டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்றாரு. ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு அவர் ரேஸ்ல வேகமா வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ட்ரை பண்றாங்க. தெரியல, இது பிஜேபியுடைய சதியும் கூட இருக்கலாம். இல்லை, அதனாலதான் என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நல்லா என்டிஏவுக்கு விஜய் இழுக்க முயற்சி, இந்த பவன் கல்யாணம் வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் இப்போ வந்தது, ஒரு 4-5 நாளாவே அது ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிஏவுக்கு வாங்க அப்படின்னு என்டிஏ ஒன்னு எக்ஸப்ட் ஏடிஎம்கே மாதிரி. நீங்க யார ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ ஆதாரம் இருக்கா இல்லையா, அது உண்மையால மக்கள் முடிவு பண்ணட்டும், கோர்ட் முடிவு பண்ணட்டும். நீங்க 10 நாள் முன்னாடி ஒருத்தர் ஊழல் சக்தின்னு சொல்லுவீங்க. அந்த ஊழல் சக்தி தலைவராக இருக்கிற என்டிஏல போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இல்ல எப்படி பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க சார்? சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், மக்கள் முட்டாள்களா? உங்களை விட புத்திசாலி, நம்மை விட புத்திசாலி. அவங்களுக்கு எப்படி இடம் போடணுங்கிறது தாராளமா தெரியும் சார். நீங்க சொல்றது பூரா நம்புறது கேட்டா இதா? ஓகே, விஜய் டிவிகேக்கு வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுற கெப்பாசிட்டி கிடையாதுன்னு பலரும் ஹார்ஸா விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அவங்க அலைன்ஸை நோக்கி தான் போய் அப்படி நான் நினைக்கல. கேண்டிடேட் கிடைக்காம எல்லாம் அந்த கட்சி இல்லை. கிடைக்கிற கேண்டிடேட் செல்வாக்கு மிக்கவரா, ஊர் அறிஞ்சவரா, தொகுதி அறிஞ்சவரா, இந்த மாவட்டம் அறிஞ்சவரா, இந்த மாநிலம் அறிஞ்சவரானா அதுல கேள்விக்குறி இருக்கும். ஆளே கிடைக்கலைங்கிற அளவுக்குலாம் அந்த கட்சி இல்லை. கட்டமைப்பு இல்லைங்கிறத நான் 100% ஒத்துக்குவேன். கிராமங்கள் தோறும் கிளைகள் இல்லை.
தன்னெழுச்சியாக வந்த விஜய் ரசிகன் இருக்கானே தவிர ஒரு கட்டமைப்பு இருக்கணும், பூத் கமிட்டி போடணும், ஒரு கிளைக்கழகம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் அந்த கட்சி தன்னை கட்டமைச்சுக்கல. அதுக்கு நேரமும் இல்லை. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம், நேரம் குறைவா இருக்கு, விஜய் போய் ஷூட்டிங்ல இருக்கிறாருன்னு ஒரு வருஷம் முன்னாடி எல்லாம் பேசணும். அதனால கேண்டிடேட்டே இல்லைங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். பலவீனமானவர்களா இருப்பாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. தாவேக்கால இந்த முறை அதிகமா இருக்கும். ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்றாரு, மோடி இங்க வர வர எங்களுக்கு வாக்கு அதிகரிக்கும் அப்படின்ட்டு. இப்போ மோடி உண்மையிலே வர்றது வந்து ஏடிஎம்கேக்கு ஏதோ ஒரு வகையில பலவீனமா தான் இருக்குதா? அவரும் வந்து தமிழ்நாட்டு மக்களை பத்தி, தமிழ்நாட்டு நலனை பத்தி கவலைப்படாம இந்திய திணிக்கிறது, இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க சார். நீங்க அதை ஒரு பக்கம் சேட்டை பண்ணிக்கிட்டு எனக்கு தமிழ்னா உயிர், விடிஞ்சு எந்திரிச்சா தமிழ் எழுத்துக்கள் தான் தெரியுது, ஐநா சபையில போய் நான் திருக்குறளை பேசுறேன், இதெல்லாம் மக்கள் காதுல பூ சுத்துற வேலை. அந்த தமிழ் உங்க மனசுல அவ்வளோ இடம் பிடிச்சிருந்தா திருச்சியில 3 லாங்குவேஜ்ல போடுறீங்க. ஏதோ திவாரா தவாரா ஏதோ போட்டாங்க. இந்தியில ஒரு வார்த்தை அது இருக்கட்டும் சார். அதை தமிழ் படுத்தும் போது தமிழ்ல நுழைவு வாயில் தான் எழுதணும். அதை அப்படியே கொண்டாந்து இந்தி வார்த்தை தமிழ் எழுதுறாங்க. அதுக்கு தமிழிசை ஒரு சப்பக்கட்டு சரியாக மொழிபெயர்க்க வேண்டும். அது மொழிபெயர்ப்பே இல்லையே. யாரு காதுல இந்த துரோகம் இருக்குல்ல, இந்த துரோக சிந்தனை பிஜேபிக்கு மாறாத வரை பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பழைய அதிமுக அப்ப அந்த பிஜேபிக்கு வாக்கு கேட்டு பிரதமர் வந்தால் எரிச்சல் தான் அதிகமாகுமே தவிர செல்வாக்கு கூடாதுங்கிற அந்த அடிப்படையில ஒண்ணு. அதேதான் ஆர் என் ரவி போன போது நைட்டெல்லாம் தூங்கல ஸ்டாலின், ஐயோ கூப்பிட்டுட்டாளேன்னு. ஏன்னா அவர் இங்க அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருந்தார். மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறது, தமிழ்நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை திருடுறது அல்லது திருத்துறது, இந்த சேட்டையெல்லாம் பண்ணாரு. அது மக்களுக்கு மேலும் ஒரு உரமாற்றுற மாதிரி தான், கோபத்தை தான் அதிகரிச்சது பிஜேபியை நோக்கி. அதனாலதான் அவர் போனாருன்னு கவலைப்படுறாரு. அந்த அடிப்படையில தான் மோடி வந்தா நல்லதுன்னு சொல்றாரு தவிர நகைச்சுவை கலந்த உண்மை அதுல இருக்கு. இன்னொன்னு பொதுமக்கள் டிஸ்டர்ப் ஆகுறது ஒண்ணு. இன்னொன்னு மோடி வர்ற நேரத்துல எடப்பாடிக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம அவர் பேரையே சொல்லாம என்டிஏ ஆட்சின்னு சொல்றது அதிமுக. ஆமா, அதிமுக தொண்டர்கள் உற்சாகப்பட மாட்டாங்க. எந்த வகையிலும் அது அவர்களை சந்தோஷப்படுத்தாது. எப்படி சார் அவன் வேலை செய்வான் பிஜேபிக்கு? அவன் தொகுதியில வேலை பார்த்த வச்சு தலையெழுத்து. எடப்பாடிக்கு தைரியம் இல்லைங்கிறனால என்ன இருந்தாலும் அவன் பொதுச்செயலாளர், நம்ம கட்சி, அந்த உணர்வு வந்துடும். பிஜேபி 30-40 தொகுதியில் நிற்கன்னு வச்சு போற பேச்சுக்கு அங்கே அதிமுக வேலை செய்யாம பிஜேபி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன தைரியத்தில் நீங்க அதிமுக பேரையே சொல்ல மாட்டீங்க, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டீங்க? எப்படி சார் அந்த கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் வேலை செய்வான்? நகர செயலாளரோ, பேரூர் செயலாளரோ, பகுதி செயலாளரோ, வார்டு செயலாளர் எப்படி உங்களுக்கு ஓட்டு கேட்பான்? தாமரைக்கு வாக்களிச்சு யாரை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா? அமித்ஷாவையா? அமித்ஷாவை ஆக்குங்க, சொல்லணும்ல சார். சொல்லுங்க, தைரியம் இருந்தா நாங்கள் நயினார் நாகேந்திரனை முதலமைச்சராக்க போகிறோம் அமித்ஷா விட்டு சொல்லுங்க. அதுவும் சொல்ல மாட்டீங்க, யாருன்னு சொல்ல மாட்டீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்கி 170 தொகுதி வந்துட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. அது ஆன பிறகு, அவ்வளவு நடந்த பிறகு அவர் பேரை சொல்லாம அதிமுகலேருந்து ஒருவர் வருவார் அப்படிங்கிறிய எவன் சார் ரசிப்பான் அதிமுகல? அதனாலதான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியானே எனக்கு புரியல. மொத்தத்துல திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியே தீர்வது அப்படிங்கறதுலதான் பிஜேபி உறுதியா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எடப்பாடிக்கும் பிஜேபிக்கு பிரஷர் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்த கெப்பாசிட்டி இல்லாம இருக்கிறாரா? நான் தான் நீங்க திருப்பி காயம்பட்ட இடத்துலயே குத்துறீங்க. அதை விடுங்க சார், அது தெரிஞ்சு போன கதை. அவர் கேள்வி கேட்கிற அளவுக்கு துணிச்சல் இல்லை, தெரிஞ்ச கதை தான். அது எதை சொல்லி மிரட்டினாங்க வச்சாங்க நமக்கு தெரியாது. அல்லது இன்னும் நாகரிகமா சொன்னா ஒரு மத்தியில் ஆளுகிற கட்சியின் மீது எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் அப்படின்னு கூட கடந்து போங்களேன். எதுக்கு அதை போய் நோடிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரை வந்து சிஎம் போஸ்ட்ல இருந்து விலகினது அப்படியே அது எடப்பாடியை நோக்கி தான். அப்படி இல்லை, ஒரு எச்சரிக்கையா அதை எடுத்துக்கணுமே தவிர அங்க இருக்கிற சூழல் வேற. இப்போ கடந்த தேர்தல்ல பிஜேபியை விட ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ்குமார் கம்மியா தான் ஜெயிச்சார். ஆனாலும் அவரை முதலமைச்சராக்கி 4 வருஷம் 5 வருஷம் ஆள விட்டாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவல் சீட் 80+ தான் 2 பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல பிஜேபிக்கு உரிமையோ தகுதியோ அந்த என்ன சொல்றது அங்கே அங்கீகாரமோ இருக்குது. அதே மாதிரி அடுத்து சந்திரபாபு நாயுடு மாறி எங்க கொடுக்க போறாரு? பவன் கல்யாணம் உட்கார போறாரு, அவர் பையனை முதலமைச்சராக்க போறதா சொல்றாங்க. ஸோ அதுவும் இது வேற. அதே மாதிரி இங்கே அடுத்து ஐயோ எடப்பாடி தான், அதுக்கு முதல்ல எடப்பாடி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பிஜேபி இங்கே சீட்டுக்களை வாங்கணும், அந்த வாங்குற சீட்ல முக்கால்வாசி ஜெயிக்கணும். அத்தைக்கு மீசை முளைச்சா கதை தான், மீசையை கூட ஒட்ட வச்சுட்டு வந்துருவாங்க. வரட்டும் பார்க்கலாம். அந்த நம்பர் ஈக்குவலா இருந்தாதான் நீங்க அந்த இது வருமே தவிர, இல்லாட்டி வேற சில ஆட்களை வச்சுதான் செல்மிஷம் பண்ண முடியுமே தவிர பிஜேபி கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு நான் பார்க்கல. இல்ல, பிஜேபி டைரக்டா அந்த பவர் இல்லாட்டினா கூட எம்எல்ஏ வாங்கி பல இடங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு உதாரணம் அந்த அளவுக்கு இல்ல. இந்த பெர்செப்ஷனே வந்து இல்ல பிஜேபி கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இத சொன்ன ஸ்டாலினும் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதிமுக மட்டும் எச்சரிக்க கூடாது. நீங்க உங்க கட்சியை பத்திரமா பாத்துங்க, பிஜேபி எந்த எல்லைக்கும் போவாங்க.
அப்படின்னு தான் நான் சொல்றேன். எல்லா அரசியல்வாதிகளும் பிஜேபியை பார்த்து கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். செங்கோட்டையனை கழுத்தறுத்தது, ஓபிஎஸ் நடுத்தருவில் விட்டது, தினகரனை உரிய நேரத்தில் அங்கீகரிக்காமல் விட்டதுன்னு இல்ல உங்களுக்கு ஓடோடி வந்து இந்த கட்சியவே ஒப்படைச்ச எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பேரை கூட சொல்ல மாட்டேன். எடப்பாடிக்கும் அது பிஜேபி செய்கிற துரோகம் தான், அநீதி தான், நான் மறுக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் கண்ணில் பார்த்த பிறகு இதுதான் எல்லாருக்கும் பிஜேபியோடு பழக்க வைக்க நினைக்கிறவங்க, எதிர்காலத்தில் வைக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் உஷாராக தான் இருக்கணும். திமுகவும் தங்களுடைய கட்சியை பாதுகாத்துக்கணும். நீங்க சொல்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை. வாங்குறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். கவிழ்க்க பயன்படுமே தவிர அவங்க முதலமைச்சரை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. இப்போ ஸ்டாலின் ஒரு விஷயம் சொன்னார் ஓபிஎஸ் கூட்டத்தில், இணைப்பு விழான்னு ஒன்று நடத்தினாரு முந்தா நாள். அதில் சொல்றாரு, எனக்கு கிடைத்த தகவல், ஒரு தகவல் வந்திருக்கு, அதிமுக பொதுச்செயலாளர் யாருன்னு பிஜேபி முடிவு பண்ணி வச்சிடுச்சு, எடப்பாடியை மாத்திட்டு கொண்டு போறாங்கன்னு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கேசவ விநாயகத்தை மாத்தினாங்கல்ல ஒரு பொறுப்புல இருந்து, அந்த கேசவ விநாயகத்தை அதிமுக பொதுச்செயலாளராக போறாங்க. பிஜேபியே ஒரு திட்டம் வைத்திருந்தாலும் அதிமுக யாரோ ஒருத்தர் தான் ஆக்குறது. ஸ்டாலின் இது உண்மையா இருந்தா சொல்றேன் நான். இப்போ நான் வித்தியாசம் புரியுதா? ஸோ உஷாரா எடப்பாடி இருக்கணும், எல்லா அரசியல்வாதியும் உஷாரா இருக்கணும் பிஜேபியை பார்த்து. டிடிவி தினகரன் சேரும்போது ஒரு பெரிய பெர்செப்ஷன் கிடைச்சது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா? டிடிவியும் இபிஎஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறதோ, ஒன்னா ஸ்டேஜுக்கு வர்றதோ, அப்படி என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு? இல்ல பிரச்சாரம் தொடங்கி அவர் கூட்டின கூட்டத்துக்கு டிடிவி போகலையா? இல்ல டிடிவி ஏற்பாடு பண்ண முதல் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்துக்கு எடப்பாடி போகலையா? எதுவும் பண்ணாமையே இருக்கிறது சார். இது வேலை நடக்கட்டும் சார், தொடங்கட்டும். ஓகே, இல்ல அவங்கள அசம்பிள் பண்றது பிஜேபி. இப்போ எவ்வளவோ போராட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகி என்ன சார், ஒரு வாரம் ஆச்சு, ராகுல் ஸ்டாலின் ஒரு மேடையில கூட தோணலையன்றீங்களே, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? நம்ம வேலையை கொஞ்சம் பார்ப்போம் சார். அந்த கேள்வியுமே அதுக்கெல்லாம் சூழல் வரட்டும் சார். அந்த கேள்வி இருக்கா? இல்ல என்ன சார்? இல்ல சார், ராகுலும் ஸ்டாலினும் ஒன்னா ஸ்டேஜ்ல ஏறக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எப்ப ஏறணும்? அது எலெக்ஷனை ஒட்டி தான். அவ்வளவுதான். வாய்ப்பு இருக்குமா? அப்படி ரொம்ப ரொம்ப கவலைப்படாதீங்க, உடம்ப பாத்துக்குங்க. நடக்கிறத பார்த்து ஜாலியா விமர்சிக்கலாம், சரியா? அவன் பண்ணலையே, இவன் பண்ணலையே, பசிச்சா சாப்பிடணும், நல்ல இடத்துல வேலை பார்க்கணும், சம்பளத்தை வாங்குறமா, இஎம்ஐ கட்டணுமா, அப்படி போயிடணும் சார். ரொம்ப யோசிக்க அரசியல்வாதிகளை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, சரியா? ரைட். மதுரையில ஓபிஎஸோட இணைப்பு மாநாடா நடத்தி இருக்காங்க. அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன? தென் தமிழ்நாடுக்கு இபிஎஸ் கொஞ்சம் எதிரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை மைல்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா? அது திமுக பண்றது. ஓ பன்னீர்செல்வத்தை பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில, எரிச்சலுக்கு இடையில ஸ்டாலின் சேர்க்கறதுனுடைய நோக்கம் நான் பார்க்கறது, அந்த ஓபிஎஸ்ஸால முக்குளத்தூர் ஓட்டுகளை கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி அதிமுக பலவீனப்படுத்தி, முடிஞ்சா சசிகலா எடுக்கிற நிலைப்பாடு திமுகவுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தால் அவரையும் அதே மாதிரி பூஸ்ட் பண்ணுறது, இல்லை எதிராக இருந்தால் அவரையும் சமாளிக்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இப்படி பல கணக்குகள் இருக்கும். ஜாதி அரசியல் தான். ப்ளஸ் ஒரு நிஜத்தையும் சொல்லணும், பரஸ்பரம் மரியாதை வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேரும். அது இந்த அரசியலை தாண்டி ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் மேலே ஒரு மரியாதை உண்டு, ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் மேலே ஒரு மரியாதை உண்டு. டிஎம்கே காங்கிரஸ் இடையே ரொம்ப முரண்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சு, ரொம்ப வார் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அகாமடேட் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற சின்ன சின்ன விசிகே, கம்யூனிஸ்ட், இந்த பார்ட்டிகளுக்கு சீட்டு கொடுக்கறதுல டிஎம்கே திணறிட்டு வராங்களா? ஏன் ஏதாவது டெட்லைன் வச்சிருக்கீங்களா? டெட்லைன் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை. மார்ச். இன்னைக்கு திங்கக்கிழமையா? இன்னைக்கு 5 மணிக்குள்ள எது டெட்லைன் வச்சிருக்கீங்களா? ஏன் நாளை கையெழுத்து போட்டால் ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன அவசரம் சார்? ஒரு கட்சியா பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட கையெழுத்து போட்டு வருவாங்க. லேட்டு நிர்பந்தம் அப்படின்னு நீங்க வார்த்தைகள் எப்படி வேணாலும் போடலாம். பட் இது ஒரு பத்திரிகையாளராக இதெல்லாம் நான் பார்த்து பழகிய விஷயங்கள். இது ஒரு விஷயமே இல்லை. அதிமுக அது கூட என்ன தொடங்கலையே. அதான் ஏடிஎம்கே அப்ப அவங்க தாமதமா இல்ல புறக்கணிச்சுட்டு காசிக்கு போறாளா? அதெல்லாம் சத்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கும் சார். நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும், பாத்துக்கலாம். இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா அந்த விஷயத்துல அவங்க வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்குதான். இப்பவே நடந்துகிட்டு தான் சார் இருக்கும். எல்லாத்தையும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். இன்னொன்று, கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. முடிச்சுட்டு அதில் எதுவுமே பெருசாக பேசலை. எல்லா மாவட்ட செயலாளரும் எடப்பாடி தான் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஒருத்தராக 2 நிமிஷம் அண்ணே உள்ள வாங்கண்ணே, ஒரு தொகுதிக்கு 4 பேர்னு லிஸ்ட்டு கொடுங்கண்ணேன்னாரு. சொன்னி 3 நாள் ஆகுது. இனிமேல் தான் அந்த லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இவங்க ஊருக்கு போய் அவங்க லெட்டர்களில் டைப் பண்ணி கொடுத்து நேரம் கொடுத்துட்டு இருப்பான்னு வச்சுப்போம். இப்போ தான் படித்து பார்க்க போகிறாரா எடப்பாடி? எனக்கு தெரிஞ்சு 150 தொகுதியில் அவர் கேண்டிடேட்டே முடிவு பண்ணிட்டாரு. அதாவது அறிவிப்பு வந்துச்சா? எனக்கு தெரியும். அது 150 தொகுதியில் குறைஞ்சது 15 பேர்கிட்ட சொல்லி வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டாரு. அதில் பல பேர் எனக்கும் தெரியும். அப்போ தேர்தல் வேலையை அதிமுக பார்க்கலையா? பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். ஃபார்மாலிட்டி. அதெல்லாம் என்ன குழு போட்டாங்களா? அதிமுக பேச்சுவார்த்தை குழு போட்டாங்களா? தலைமைகளுக்கு ஏதாவது கூட்டம் நடந்திருக்கா? ஆனால் யாருக்கு எத்தனை தொகுதி முடிச்சிட்டாங்களா? அன்புமணிக்கு சொல்லிட்டாங்களா? அபிஷியலாக சொல்லலை.
அந்த மாதிரி ஒன்னொன்னே முடிச்சுட்டு தானே சார் இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி கூட உள்ள தொகுதி பங்கீடு ஓரளவு முடிஞ்சிருச்சு. அதுல நிறைய அதுல நம்பர் மட்டும் தான் இழுபறின்னு இருக்கு. அதுவும் தகர ஓவர் போன் நடக்கும். இங்க இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பாங்க, ஒரு தொழிலதிபர் நடுவில் உட்காந்து எல்லா வேலையும் பண்றார். அவர் இங்க இருந்து அங்கே போய் சொல்லுவார், அங்க இருந்து இங்க சொல்லுவார். அது நடந்துகிட்டு தானே இருக்கு. டக்குன்னு முடிவாகும் போது ஒரு நாள் ஃபார்மாலிட்டிக்கு சால்வே போடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல எங்கேயோ சந்திச்சுட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானும்பாங்க. ஒரு நாளில் நடந்த கூத்தாது 1 மாசமா நடந்துட்டு இருக்கோம். நேத்து நைட் வரைக்கும் ஒரு நம்பர் போச்சு, ஒரு நம்பர் வந்துச்சு. புரியுதுங்களா? டிடிவி தினகரன் வந்து நான் வந்து என்டிஏ கிட்டே சீட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ பிஜேபி கிட்ட, ஏன்னா பிஜேபி மூலமா சேர்ந்ததுனால அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. 2021 வந்து ஓவரால் அலைன்ஸோட ஹோல்டு எடப்பாடி கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே மெல்லமா ஷிஃப்ட் ஆகி பிஜேபி கிட்ட போயிடுச்சு. அவங்க கண்ட்ரோல்ல எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தெரியுது. இமேஜ்ல இல்ல, ஒரு தோற்றம் நிஜம், அதுல கொஞ்சம் நிஜமும் இருக்கு. மக்கள் அதையும் பார்ப்பாங்கிற பயம் முதல்ல பிஜேபிக்கு இருக்கணும், எடப்பாடிக்கும் இருக்கணும். நம்ம இப்படி பலவீனமாக பார்க்கப்படுறோமே, நம்மள முதலமைச்சர் வேட்பாளர் இவ்வளவு தூரம் ஆளுகள்லாம் வந்து பேசுறாங்கல்ல பிஜேபி சார்பா, அந்த சொல்ற தொழிலதிபர் பேரை சொல்ல விரும்பல, இவருக்கே சில நட்பு இருக்கு வேலுமணி மூலமா பிஜேபி தலைவர், யார்கிட்டயாவது சொல்லி ஏப்பா என் பேரை சொல்ல மாட்டீங்க, முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏன் மோடியோ அமித்ஷாவோ சொல்ல மாட்டாங்களே, ஏன் கேட்கணும்ல சார்? அதிமுகங்கிறது பெரிய கட்சி சார், பலவீனப்பட்டு போயிருக்கலாம், இன்னைக்கு பெரிய கட்சி சார் அதிமுக. அதனுடைய பொதுச்செயலாளர் நீங்க இருக்கிறீங்க. ஸ்கூல் பையன் மாதிரில இப்படி உட்கார முடியாது, உட்கார வைக்கிற தகுதியை பிஜேபி கிடையாது. மிரட்டலாம் உருட்டலாம், என்ன பண்ணாலும் பிஜேபி சின்ன கட்சி தான், கமாண்ட் பண்ற இடத்துல இல்ல. ஆனா துரதிர்ஷ்டமா இன்னைக்கு அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி விட்டு கொடுத்து போயிருந்தா தினகரன் ஏன் டெல்லி போறாரு, ஓபிஎஸ் திமுக போறாரு? ஒரு வருஷம் முன்னாடியே எல்லாரும் ஒற்றுமை பத்தி பேசுற போது எடப்பாடி ஒரு மனசு இறங்கி வந்து, மனமாற்றம் இறங்கி வந்து கூட தப்பான வார்த்தை, ஒரு மனமாற்றம் அடைந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா எல்லாம் ஒன்னா இருக்கலாம்ப்பா, ஆனா பொதுச்செயலாளர் பதவியை கேட்காதீங்க, முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அடுத்த தேர்தல் நீங்க என்ன பண்ணிக்கன்னு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருந்தாருன்னா, அதிமுக பலமா இருந்தா அடுத்தவனுக்கு அங்க என்ன வேலை? நம்ம பலவீனமா பிரிஞ்சு போய் கிடக்கும் தானே ஆளாளுக்கு நாட்டம் பண்றாங்க. சோ இந்த பலவீனத்துக்கு எடப்பாடியும் ஒரு காரணம். ஆனா அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு சார், முடியல சார். அதையே காயப்பட்ட இடத்துல எதுக்கு குத்துறிய? அவரால முடியலன்னு தானே ஆகி போச்சு. அதுக்கு ஒரு பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைச்சிட்டு இவர் பேரையும் சொல்ல மாட்டாங்க. அது ஸ்ட்ராட்டஜியா சார்? அதான் கேட்கிறேன். பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லலைன்னா நீங்க யாரை முதலமைச்சராக போறீங்க? முதலமைச்சர் வேட்பாளரை சொல்வது எங்கள் பழக்கம் இல்லை. நார்த்ல டீல் பண்ண மாதிரி நிஜம்தான். அது நீங்க ஆட்சியை பிடிக்க போற மாநிலத்துல நீங்க சீட் ஷேரிங் கொடுக்குற இடத்துல இருக்கும் போது உங்க மாநிலத்துல நீங்க அதை வச்சுக்கோங்க. இங்க அதிமுக தான் தலைமை. இங்க ஒரு ஸ்டைல் இருக்கு. அதிமுக தொடங்கிய காலம் முதலா திராவிட இயக்கங்கள் குறிப்பா பொதுவா சொன்னா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு தான் தேர்தலை சந்திப்பாங்க. இந்த வழக்கத்தை மாத்திரக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீங்களே 30, 40, 50ன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்கிற இடத்துல இருக்கிற நீங்க எப்படி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செய்யலாம், அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை முடிவு செய்யலாம்? இதை கேட்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு இல்லாமல் போனது துரதிர்ஷ்டவசமானது. நெகட்டிவ் வேவ்ல அடையாளப்படுற விஜய வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு எந்த வகையில பெனிஃபிட்? இல்ல, கண்டிப்பா இந்த சமீபத்திய சர்ச்சைகள், ஒரு வரியில முடிப்போமே, சமீபத்திய சர்ச்சைகள் விஜய்க்கு நல்ல பேரை கொடுக்கல, அல்லது இருந்த செல்வாக்குல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற, அதெல்லாம் இடம் போடுறதுக்கு ஒன்று கருவி. முதல்ல ஒரு 100 இருந்துச்சு, இப்போ ஒரு 37.5 போக மீது 63.5 தான் சார் இருக்குலாம் நீங்க சொல்ல முடியாது. வேலையெல்லாம் வேணா அதை பேசிட்டு இருக்கலாம். பெண்கள் ரசிக்கலைங்கிற போதே அவருக்கு இருந்த செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அப்படி ஒரு வரியில கடந்து வந்துடணும். மற்றபடி தேர்தல் ரிசல்ட் சொல்ல போகுது. அப்படி வர்ற விஜய் 100 பேர் வச்சிருந்தாரா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 70-80 ஆச்சா? இந்த சமீபத்திய குடும்ப சர்ச்சைகளுக்கு பிறகு ஒரு 50 ஆகுதா? கூட்டணி யாரு கூட சேர மாட்டேன் ஊழல்வாதிகள் சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிகள் கூட்டி வைக்கிறாரு. அந்த 50 25 ஆகுதா? அந்த 25 கிடைச்சா நல்லதுதான் தான் இவங்க நினைப்பாங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் அது பிரயோஜனப்படுமே தவிர விஜய்க்கு எந்த வகையிலும் அது அரசியல் பலனை தராது. முதல் எலெக்ஷன்லயே சபார்டினேட்டா போயிட்டா கெரியரை க்ளோஸ். சபார்டினேட்டா போறது ஒன்றும் கேவலம் கிடையாது சார். நீங்க அப்படி கட்டமைச்சிட்டீங்க உங்களை, நான் ஆட்சிக்கு வருவேன், நான் அதிகாரத்துல பங்கு தருவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு நீங்க துணை முதலமைச்சரோ ஆட்சியில பங்கு தர்றாங்கன்னோ 4-5 மந்திரி தர்றாங்கன்னு சொல்லி போனீங்கன்னா போகட்டும், துணை முதலமைச்சராகவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்க இலக்கு அதுதானா? அப்ப அந்த பதவிக்காக தான் இவ்வளவு வேஷம் போட்டீங்களான்னு கேள்வி வந்தால் அந்த விமர்சனத்தை வைக்கிற உரிமை நமக்கு இருக்கு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய்க்கும் இருக்கு. ஓகே, இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்து டிடிவி வரும்போது ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது, ஏடிஎம்கே அலைன்ஸ் பவர் ஆயிடுச்சுன்னு. இப்போ அவங்க விஜய் எக்ஸ்பெக்ட் பண்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கா டிஎம்கேக்கு? அப்படி பார்த்தா இன்னைக்கு வலுவான அணி யாருக்கிட்ட இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம். நானும் சொல்றேன், திமுக வலுவான அணின்னு சொல்றோம். இந்த வலுவான அணியை கட்டமைச்ச பிறகு ஒரு பத்திரிகை விழாவில் போய் ஒரு கருத்தரங்களை முதலமைச்சர் பேசுறார், எங்கள் அணிக்கு மேலும் சில கட்சிகள் வருங்கிறார். அப்ப பயத்தினாலயா? எதிராளியை பலவீனப்படுத்துவது, எதிராளி மேலும் பலம் பெறாமல் தடுப்பது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க சார்.
யார் வர்றாங்களோ கொடுக்க இடம் இருக்கு, ஆனால் அதுக்கு சேர்த்துக்கிட்டே தானே போவாங்க. ஓகே சேர்க்கறதுனாலே ஒரு பயம்னு எடுத்துக்க வேண்டாம். அப்படி திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, வேறு இடங்கள் கிடைக்க வழி இல்லாதவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியில் ஒரு பங்குன்னு தான் எடுத்துப்பேன் நான். இல்ல விஜய் வந்து தன்னை டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்றாரு. ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு அவர் ரேஸ்ல வேகமா வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ட்ரை பண்றாங்க. தெரியல, இது பிஜேபியுடைய சதியும் கூட இருக்கலாம். இல்லை, அதனாலதான் என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நல்லா என்டிஏவுக்கு விஜய் இழுக்க முயற்சி, பவன் கல்யாணம் வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் இப்போ வந்தது, ஒரு 4-5 நாளாவே அது ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிஏவுக்கு வாங்க அப்படின்னு என்டிஏ ஒன்று எக்ஸப்ட் ஏடிஎம்கே மாதிரி. நீங்க யார ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ ஆதாரம் இருக்கா இல்லையா, அது உண்மையாலாம் மக்கள் முடிவு பண்ணட்டும், கோர்ட் முடிவு பண்ணட்டும். நீங்க 10 நாள் முன்னாடி ஒருத்தர் ஊழல் சக்தின்னு சொல்லுவீங்க, அந்த ஊழல் சக்தி தலைவராக இருக்கிற என்டிஏல போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இல்ல எப்படி பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க சார்? சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், மக்கள் முட்டாளுங்களா? உங்களை விட புத்திசாலி, நம்மை விட புத்திசாலி. அவங்களுக்கு எப்படி இடம் போடணுங்கிறது தாராளமா தெரியும் சார். நீங்க சொல்றது பூரா நம்புறது கேட்டா இதா? ஓகே, விஜய் டிவிகேக்கு வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுற கெப்பாசிட்டி கிடையாதுன்ட்டு பலரும் ஹார்ஸா விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அவங்க அலைன்ஸை நோக்கி தான் போய் அப்படி நான் நினைக்கல. கேண்டிடேட் கிடைக்காமலாம் அந்த கட்சி இல்லை. கிடைக்கிற கேண்டிடேட் செல்வாக்கு மிக்கவரா, ஊர் அறிஞ்சவரா, தொகுதி அறிஞ்சவரா, இந்த மாவட்டம் அறிஞ்சவரா, இந்த மாநிலம் அறிஞ்சவரானா அதுல கேள்விக்குறி இருக்கும். ஆளே கிடைக்கலைங்கிற அளவுக்குலாம் அந்த கட்சி இல்லை. கட்டமைப்பு இல்லைங்கிறத நான் 100% ஒத்துக்குவேன். கிராமங்கள் தோறும் கிளைகள் இல்லை. தன்னெழுச்சியாக வந்த விஜய் ரசிகன் இருக்கானே தவிர ஒரு கட்டமைப்பு இருக்கணும், பூத் கமிட்டி போடணும், ஒரு கிளைக்கழகம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் அந்த கட்சி தன்னை கட்டமைச்சுக்கல. அதுக்கு நேரமும் இல்லை. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம், நேரம் குறைவா இருக்கு, விஜய் போய் ஷூட்டிங்ல இருக்கிறாருன்னு 1 வருஷம் முன்னாடி எல்லாம் பேசணும். அதனால கேண்டிடேட்டே இல்லைங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். பலவீனமானவர்களா இருப்பாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. தாவேக்கால இந்த முறை அதிகமா இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.